ஃபண்ட்ஸ் இந்தியா உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல. மேம், இந்த மாதிரி மெடிக்கல் கவுன்சில் இருந்து 15 டேஸ்க்குள்ளார நீங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சரிங்க. என்ன ரியாக்ட் பண்ண போறீங்க நீங்க கொடுத்த இதுக்கெல்லாம்? ஓகே, இப்போ எங்க லீகல் அட்வைசர் வந்துட்டு என்ன மாதிரியான ரிப்ளை பண்ணணும் அவருக்கு தெரியும். சரிங்களா சார்? அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான் நம்மளும் சேர்ந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி வேற எதுவும் இல்லைங்க. ஓகே மேம், இப்போ சமீப காலமாகவே நிறைய இது வந்து சர்ச்சையை உண்டாக்குனுச்சு. நிறைய பேர் இதை ட்ரோல் பண்ணாங்க. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்களா? அதிகப்படியாக விமர்சனம் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் அதிகப்படியான விமர்சனங்கள் வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் உண்மையை சொல்லணும்னா 98% வந்துட்டு என்னால் எவ்வளவோ மக்கள் வந்துட்டு பயனடைஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த 2% ஒரு ரெண்டு விஷயம் வந்துட்டு அதை வச்சு பெரிய பிரச்சனை ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி இதுவும் கண்டிப்பா சீக்கிரமா சரி ஆயிடுங்கிற மாதிரி தான் இருக்கு சார். மற்றபடி வேற எதுவும் இல்லை. எந்த 2 விஷயத்தை மேம் குறிப்பிடுறீங்க? இப்போ சர்ச்சையில இருக்கிற 2 விஷயம், அது என்னன்னு நான் கால்ல சொல்ல விரும்பல. வேற எதுவும் ஏன்னா வந்துருச்சா மேம்? இப்போ நோட்டீஸ் வந்துருச்சா? இல்லைங்க, அது எங்களோட லீகல் அட்வைசர் தான் என்னன்னு பார்த்து சொல்லுவாரு. ஓ, ஆனால் நீங்கள் இன்னும் ரிசீவ் பண்ணலை? இல்லைங்க. இப்போ அந்த நோட்டீஸ் எதுக்காக அனுப்புறேன் ஏதாச்சும் அந்த சைட்லேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை சார், சொல்லலைங்க. இப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கு தான் அனுப்புறாங்களா? அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே அவங்க சைட்லேருந்து சொல்லலையா? இல்லைங்க, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலைங்க. ஃபண்ட்ஸ் இந்தியா உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல.